to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு தம் ஜீவனையே உங்களுக்காக தந்த நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவரிடம் உங்களையே அர்ப்பணியுங்கள். அவரே வழி நடத்துவார். வேண்டியவற்றை அருளிச் செய்வார். உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்குவார். ஆண்டவர் இயேசு கூறிய நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்ற வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை மிகவும் நேசிக்கிறான். ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்து வைத்திருக்கிறான். ஒரு செம்மறி ஆடு வழி தவறும் போது தொலைந்த அந்த செம்மறியை தேடி கண்டுபிடித்து தன் மார்போடு அணைத்து வீட்டிற்கு எடுத்து செல்கிறான். தேவனும் நம்மை ஆடுகளோடு ஒப்பிடுகிறார். வேட்டையாடுகிற சாத்தானிடம் இருக்கின்ற ஆபத்தை அறியாத அப்பாவி மக்களாய் அவர் நம்மை எண்ணுகிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்ததினால் அவர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கிறார். அவர் ஆடுகளை தண்ணீரண்டைக்கு வழி நடத்துகிறார். ஆடுகள் சரியாக உறங்கி ஓய்வெடுக்காத ஒரு விலங்கு. ஆகவேதான் மேய்ப்பன் அவைகள் ஓய்வெடுக்கும்படியாக தண்ணீரண்டைக்கு அழைத்து செல்கிறான். ராஜாவாகிய தாவீதும் ஒரு மேய்ப்பனாகையால் இதை அறிந்திருந்தார். ஆகவேதான் ஆடுகளைப் போல அமைதியற்ற நம் ஆத்துமாவிற்கு ஆண்டவர் எப்படி இளைப்பாறுதலை தருகிறார் என்பதை அவர் விவரிக்கிறார். ஆடுகளை பற்றிய ஒரு கதையை நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை ஓநாய் ஒன்று நீண்ட காலமாக ஆட்டு மந்தையை சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. ஓநாய் தன் ஆட்டுக்குட்டியை எடுத்து செல்வதை தடுக்கும்படி மேய்ப்பன் விழிப்புடன் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் ஓநாய் ஆடுகளுக்கு எந்த தீங்கும் இழைக்க முயற்சிக்கவில்லை. அதற்கு பதிலாக ஆடுகளை பராமரிக்க ஓநாய் தனக்கு உதவுவதாக மேய்ப்பன் எண்ணினான். கடைசியில் ஓநாயும் மேய்ப்பனும் நன்றாக பழகிவிட்டனர். ஓநாய் ஒரு பொல்லாத விலங்கு என்பதையே மறந்து போனான் அந்த மேய்ப்பன். ஒரு நாள் அவர் தனது மந்தையை ஓநாயின் பராமரிப்பில் விட்டு செல்லும் அளவிற்கு ஓநாயை மேய்ப்பன் நம்பிவிட்டான். ஆனால் அவன் திரும்பி வரும்போது மந்தைக்குள்ளிருந்த எத்தனையோ ஆடுகளை அது கொன்று எடுத்து சென்றிருப்பதை கண்டு ஓநாய் மீது நம்பிக்கை வைத்தது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை உணர்ந்தான். ஓநாய் எப்போதும் ஓநாய்தான் என்ற பாடத்தை மேய்ப்பன் கற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இயேசு தன்னை ஒரு நல்ல மேய்ப்பராக ஒப்பிடுகிறார். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியால் ஓநாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும் என்று அவர் விவரிக்கிறார். ஆனால் நம்முடைய தேவன் கூலியால் அல்ல, பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உலகத்தின் சாபங்கள் மற்றும் தொல்லைகளிலிருந்தும் நம்மை பாதுகாக்க அவர் சிலுவையில் பாடுபட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய வாக்குதத்த வசனத்தின்படி அவர் உங்கள் மேய்ப்பராய் இருக்க வேண்டும். ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் என்று கூறுகிறான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையை குறித்து என்ன? இயேசுவை உங்கள் மேய்ப்பராக வைத்திருக்கிறீர்களா?
உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் கொடுத்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை அனுதினமும் நடத்துகிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? 23ஆம் சங்கீதத்தில் தாவீது தன் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டதை வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று தாவீது கூறுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை உங்கள் மேய்ப்பராக வைத்திருக்கிறீர்களா? தாவீது தொடர்ந்து நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறுகிறார். இயேசு தன் மேய்ப்பராக இருந்தால் தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் 6 வசனங்களிலும் கூறுகிறார். இந்த சங்கீதத்தை மறுபடியும் வாசித்து உங்கள் வாழ்க்கையில் அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் வாழ்க்கையினுள் வரும்படி ஆண்டவர் இயேசுவை கேளுங்கள். சிலுவையை நோக்கி பாருங்கள். சவுல் மோசமான மனுஷனாக இருந்தான். ஆனால் தேவன் தம் கரங்களில் உண்மையான தேவ மனுஷனாக, ஆச்சரியமானவனாக அவனை மாற்றினார். இது எப்படி நடந்தது? அவன் இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டான். அவ்வாறே பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தை இப்போதே ஆண்டவரிடம் கொடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராய் இருக்க வேண்டும். என் வாழ்வினுள் வாரும். என்னை சுத்திகரித்து புதிய மனுஷியாக்கும் என்று கூறுங்கள். தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். சங்கீதம் 23ஐ முழுமையாக வாசித்து பாருங்கள். இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை எல்லாம் உணருங்கள். உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவரோடு ஒப்புரவாகுங்கள். அவர் மகிழ்ச்சியோடு உங்களுக்கு இரட்சகராவார். உங்கள் பாவங்களுக்காக தாம் சிலுவையில் சிந்திய இரத்தத்தால் உங்களை கழுவுவார். உங்கள் மேய்ப்பராக இருப்பார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட மாட்டீர்கள். இன்றைக்கும் நீங்கள் எதை குறித்தும் மஞ்ச வேண்டியதில்லை. அவர் உங்களை தமது கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பேன் என்று கூறுகிறார். உங்களுக்கு எதிராக உருவாகும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது என்று அவர் வாக்களித்துள்ளார். எந்த ஒரு தீங்கும் உங்களை நெருங்காது. எனவே இந்த வாக்குறுதிகளை பற்றிக்கொண்டு சமாதானமாயிருங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, நீர் என் நல்ல மேய்ப்பர் என்பதை அறிந்து கொள்வது என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த உண்மையான சத்தியத்தின் பக்கமாக என் கண்களை திருப்பியதற்காக நன்றி. என் வாழ்வில் எதுவும் குறைவுபடாதபடி நீர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பீர் என்று நான் நம்புகிறேன். நீரே என்னை பாதுகாப்பீர். அதனால் நான் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த உண்மையை நான் ஒருபோதும் மறந்து விடாமல் காத்தருளும். என் இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்பும். நீரே என்னை வழிநடத்தும். உமது பாதைகளிலிருந்து நான் ஒருபோதும் விலகி செல்லாமல் காத்தருளும். எனக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்த நல்ல மேய்ப்பராக நீர் இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய எல்லா பலவீனங்கள், பாவங்கள், தேவைகள் இவற்றுடன் இன்று முன்னே வந்து நீர் சிலுவையில் சிந்திய விலையேற பெற்ற இரத்தத்தால் என்னை கழுவும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய மேய்ப்பராக இருந்து தினந்தோறும் என்னை வழிநடத்தும். சவுலை பவுலாக மறுரூபப்படுத்தியது போன்று உம்முடைய அன்பின் கரங்களால் என்னை புதிய மனுஷியாக்கும். சமாதானத்தின் பசும்புல்வெளியில் என்னை நடத்தி என் தேவைகள் எல்லாவற்றையும் உம் வார்த்தையின்படி தந்தருளும். நீர் என் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீர். எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று விசுவாசித்து என் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்மிடம் ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.